காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் தான். மகாகவி காளிதாசனே காஞ்சியை பற்றி பாடியிருக்கிறதா சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான நகரேஷு காஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வரலாறும் ஆன்மீகமும் தெய்வீகமும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தின் பிரதானமான ஒரு சிட்டி. அது காஞ்சிபுரம் நகரத்தையே 2 பிரிவாக பிரித்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு சொன்னாங்க. இதெல்லாம ஜெயின காஞ்சி பௌத்த காஞ்சின்னு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய புத்த விகாரைக்கு ராஜராஜ சோழன் வந்து கட்டி கொடுத்ததா வரலாறே இருக்கு. 40 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறதுனால மிக பிரம்மாண்டமாகவும் பெரிய அளவிலும் நடைபெற்ற நிகழ்வு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஆலயாற்றுப்படை பல்வேறு ஆலயங்கள் பற்றிய செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கலந்து கொண்டு வருகிறோம். தெரியும், ஆலய ஆற்றுப்படைன்னா ஆற்றுப்படை என்றால் ஆற்றுப்படுத்துதல். நாம் ஒரு கோயிலுக்கு போய் பார்க்குறோம், சிறப்பான அருமையான தரிசனம் இருக்குது. அதை எல்லாருக்கும் சொல்லி என்னென்ன விதத்தினால் என்னென்ன காரணங்களால் இந்த கோயில் தரிசனம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பவர்களையும் அங்கே சென்று பார்க்குமாறு வழிகாட்டுதல், அதான் ஆற்றுப்படுத்துதல், அதான் ஆலயாற்றுப்படை. இதில் பல்வேறு கோயில்கள் பற்றி நம்ம பேசிட்டு வர்றோம். குறிப்பாக தமிழகத்தில் இது ஒரு ஆன்மீக பூமின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு கணக்குப்படி 79,000 கோயில்களுக்கு மேலே இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சோழ மண்டலத்தில் எக்கச்சக்கமான, நீங்கள் பாப்புலரான மிக பிரசித்தி பெற்ற கோயில்கள்னு எடுத்துட்டிங்கன்னா அது பெரும்பகுதி வந்து சோழ மண்டலத்தில் இருக்கும். சோழ மண்டலம் நிறைய கோயில்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாண்டி மண்டலத்தில் கவர் பண்ணோம், பல்வேறு கோயில்களுக்கு சென்றிருக்கிறோம். அப்புறம் கொங்கு மண்டலம், அதில் ரொம்ப நாளாக மிஸ் ஆனது தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலம்னாக்கா சென்னை இன்றைக்கு. இப்போ நாம் பேச போகிறது சென்னையை விட பழங்காலத்தில், அதாவது ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் மிக பிரசித்தி பெற்ற ஒரு நகரம்னா அது காஞ்சிபுரம். ஆக்சுவலாக மகாகவி காளிதாசனே காஞ்சியை பற்றி பாடியிருக்கிறதா சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான நகரேஷு காஞ்சின்னு சொல்லுவாள். அதாவது புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நரசேஷு ரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னு அது அந்த வாசகம் வந்ததாக நான் படித்தேன். அப்படி முழுமையான அர்த்தம் வந்து தேடினப்போ கூகுளில் தேடினப்போ பெருசாக கிடைக்கல. பட் நான் என்ன யூகிக்கிறேன்னா, மலர் என்று சொன்னால் புஷ்பம், மலர் என்று சொன்னால் அது ஜாதி மல்லி. புருஷேசு விஷ்ணுனா ஆண்மை என்று சொன்னால் அது விஷ்ணு. அதே மாதிரி பெண் நரசேசு என்று சொன்னால் ரொம்ப அழகில்லை. அதே மாதிரி நகரம் என்று சொன்னால், அழகான நகரம் என்று சொன்னால் அது காஞ்சி என்று மத்திய பிரதேசம் உஜ்ஜயினியிலே வாழ்ந்து வந்த கவி காளிதாசன் தென்னகத்திலே இருக்கின்ற காஞ்சிபுரத்தை பற்றி அவன் பாடியிருக்கிறான். மிகச் சிறப்பானவற்றை அவன் அப்படியே அளவெடுத்து வரும்போது ஒரு சிறப்பான அழகான நகரம் என்றால் அவன் காஞ்சிங்கிறான். அப்போ அந்த காஞ்சிபுரத்தினுடைய தொன்மையும் பெருமையும் நமக்கு தெரியும். பல்லவ மன்னர்களின் தலைநகரமாக இருந்ததுனால அது வந்து ஒரு எல்லாவித முழுமையான, இட்ஸ் எ கம்ப்ளீட் ஒரு ஸ்பிரிச்சுவல் சிட்டின்னு சொல்லலாம். ஏன் அந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா, நார்மலாக நமக்கு ஹிந்து கோயில்கள் இருக்கும், நமக்கு கோயில்கள் நிறைய இருக்கும். பட் இந்த காஞ்சிபுரம்ங்கிறது நான் போய் பார்த்தப்போ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் 2 சொன்னாங்க. அது என்னடா பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம்னு டீட்டெயிலாக விசாரிக்கும் போது அவங்க சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு சொன்னாங்க. அது என்னன்னா, சிவபெருமான், அதாவது ஏகாம்பர கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தான் ரொம்ப மிக மிக புகழ்பெற்ற சிவாலயம். அப்புறம் காஞ்சி காமாட்சி இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து சிவகாஞ்சி, அதாவது காஞ்சிபுரம் நகரத்தையே 2 பிரிவாக பிரித்து அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று விஷ்ணு காஞ்சி. அந்த விஷ்ணு காஞ்சியில தான் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. ஆனால் நான் வரலாற்றில் போய் பார்க்கும்போது
அந்த காஞ்சி மாநகரத்தில் வந்து மகேந்திரவர்ம பல்லவன், இது வரலாறும் ஆன்மீகமும் தெய்வீகமும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தின் பிரதானமான ஒரு சிட்டி அது. அது 2000 ஆண்டுகால பாரம்பரியம் இருக்கிற சிட்டி. அப்போ அது கேட்கும்போது தான் சொன்னாங்க, இது இப்போதான் உங்களுக்கு தெரியுது சிவ காஞ்சி, விஷ்ணு காஞ்சின்னு. இதெல்லாமே ஜைன காஞ்சி, பௌத்த காஞ்சின்னு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பௌத்த ஆலயங்கள், ஜைனர் ஆலயங்கள் எல்லாமே. மகேந்திரவர்மன் வந்து எல்லா மதங்களையும் ஆதரித்தவன், சமண சமயத்தைச் சேர்ந்தவர். அது எல்லா மதத்திற்கான இதுவுமே தமிழகத்தில் வந்து அந்த மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் ஆதரவு கொடுத்துருக்காங்க. சோழமண்டலத்தில் நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய புத்த விகாரைக்கு ராஜராஜ சோழன் வந்து கட்டி கொடுத்ததா வரலாறே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 வகையான, அதாவது எல்லா மதங்களும் தழைத்தோங்கின ஒரு அற்புதமான நகரம் அந்த காஞ்சி. அந்த காஞ்சியில் இந்த சிவ காஞ்சி, விஷ்ணு காஞ்சி. இந்த காஞ்சிபுரத்தில் இந்த தடவை ஒரு பெருமாள் 2ம் பார்த்தோம். ஏகாம்பரேஸ்வரம் போனோம், வரதராஜ பெருமாள். நமக்கு தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும், நம்ம பெருமாள்னோடனே நமக்கு நினைவுக்கு வர்றவர் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான். அவர் தான் நம்பர் 1 வருவார். அதற்கு அடுத்ததாக பெருமாள் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு உடனே வர்றது அந்த டாப் ஆஃப் த ரீகால்னு சொல்லுவோம். அது வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் தான். ஸோ இந்த முறை தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலை ஆலையாற்றுப்படைக்காக போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு போனோம். வெள்ளை வெள்ளையேன்னு ராஜகோபுரம், வெண்மையை தாங்கிய அந்த தொண்டை மண்டலத்தில் பெரும்பாலான கோயில்கள் வெண்மை இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நீங்கள் சோழ மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அது வண்ணமயமாக இருக்கும், பெயிண்ட் அடிச்சிருக்கும், எல்லா வண்ணங்களிலும் இருக்கும். அதில் சிலைகள் இருக்கும்போது சிலைகளால் அமைந்த அந்த ராஜகோபுரங்கள் வந்து அது பெயிண்ட் பூசப்பட்டிருக்கு. இது வேலைப்பாடுகளோடு, சிற்பங்கள் இன்றி வேலைப்பாடுகளாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களை தான் இந்த ஒயிட்டு எல்லோ பெயிண்ட் அடிக்கிறதா நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். அதுவே உண்மையாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு ஒரு ராஜகோபுரம், உள்ளார நுழைஞ்ச உடனே ஒரு மண்டபம், 4 கால் மண்டபம், உயரமான அழகான ஒரு 4 கால் மண்டபம், இடையில் லெஃப்டில் இடது பக்கம் வசந்த மண்டபம், அதுக்கு பின்னாடி குளம். இப்படி அது அந்த அமைப்பே. அதுக்கப்புறம் ஒரு கோபுரம், அற்புதமான அமைப்பாக இருந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமான அமைப்பாகவும் இருந்தது. சரி, அப்புறம் போய் பார்த்தா உள்ளார நுழைஞ்ச உடனே ஒரு கண்ணாடி அறைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கண்ணாடி அறையில் முதல்ல நம்ம பார்க்குறது அவர் தான் அதுக்கு முக்கியமானவர். அந்த காஞ்சியில் முகத்தழும்புகளோடு இருக்கக்கூடிய வரதர். அது ஒரு அற்புதமான, அது தீப்பிழம்பு அந்த இதுலேருந்து வந்ததாக அது சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அதனுடைய அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்டோரி இருக்குன்னாங்க. அந்த உற்சவர் அவர் அந்த கண்ணாடி அறையில் இருக்கார். உற்சவரை பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வந்து யோக நரசிம்மரை பார்த்துட்டு பெருந்தேவி தாயாரை பார்த்துட்டு, அது ஆக்சுவலாக இது வந்து அந்த கோயிலே ஒரு குன்றின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 25-30 படி ஏறி தான் நாங்கள் போனோம். அத்திகிரி என்று சொல்கிறார்கள். அத்திகிரி தான். அத்தி என்ன, கிரினா மலை, அத்தி மலை, அத்தி மலை. அது மலை மேலே இருக்காரா. அவர் பேரே வந்து மலையாளன், மலையை ஆண்டு கொண்டக்கூடிய ஒரு இறைவன், தேவன் என்று மலையாளன் கூட சொல்லுவாங்களாமா. தேவராஜ பெருமாள் என்பது ஒரு பேர், வரதராஜ பெருமாள் ஒரு பேர். பெருந்தேவி தாயாரை பார்த்துட்டு அப்படி மேலே ஏறி உள்ளார நுழைஞ்ச உடனே அப்படி அண்ணாந்து தான் பார்த்தோம். அற்புதமான திருமேனி. அது மாதிரி பெருமாள் நீங்கள் வந்து அவ்வளோ இதாக பார்க்க முடியுங்க. திருப்பதியிலேயோ ரங்கநாதர் வந்து சயன கோலத்தில் இருப்பார், திருப்பதியில் நின்ற கோலத்தில் இருப்பார். அதனுடைய அவர் அலங்கார பிரியன், அது வேற ஒருவமான ஒரு தோற்றம், அது வேறு ஒரு விதமான அழகு. இது ஒரு பிரம்மாண்டமும் கம்பீரமும் கண்ணியமும் ஒரு கனிவும் சேர்ந்த எல்லாத்தையும் ஒட்டுமொத்த, ஏன்னா அவருடைய ஒவ்வொரு அங்கமும் நாம் பார்க்க முடியறதுக்கு அது நம்மளோட உணர்வுகளை வந்து கடத்துவது போல தோணுது. அவருடைய முக அமைப்பு, அந்த பார்வை, அந்த சின்ன ஒரு புன் சிரிப்பு, அது ஒரு பிரம்மாண்டமான தோற்றம். நாங்கள் படி ஏறி மேலே போனோம். மேலே போகும்போதே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் அந்த தோற்றம். அப்புறம் உள்ளார பக்கத்தில் போக போக அந்த பிரம்மாண்டத்திலையும் அழகுலையும் கருணையிலையும் நாங்கள் வந்து மெய்சிலிர்த்து போனோம். அதில் அந்த ஆபரணங்கள், அலங்கார பிரியன் பெருமாள், அதில் அந்த மகரக்கண்டியைன்னு ஒரு அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரணம் அணிகளை அணிஞ்சிருந்தார். வருடத்தில் குறிப்பிட்ட நாட்களில் தான் அது போடுவாங்க. அதுக்கு ஒரு கதை சொன்னாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ராபர்ட் கிளைவ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இங்கே இந்தியாவில் அவர் துவக்கி வைத்தவனே ராபர்ட் கிளைவ் தான். அது ஆக்சுவலாக ஒரு தடவை கருட சேவை நடந்தப்போ, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கருட சேவை அப்போ பெருமாள் வந்து பவனி போகிறார்.
அப்போ இவ குறுக்கால வந்து இதில் வர்றான், அந்த குதிரையில் வர்றதாகவும், அந்த ஊர்வலம் சாமி பெருமாள் ஊர்வலத்தை பார்த்துட்டு, ஏன் நீங்கள் ஊர்வலத்தை நிறுத்து அப்படின்னு சொல்கிறதாவும், நிறுத்தி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். என்னதான் செய்வாங்கன்னு பார்ப்போங்கிறதுக்காக செஞ்சானா, இல்லை ஒரு ஆணவத்தினாலையும் இருக்கலாம், அகங்காரத்துலேயும் இருக்கலாம். இது என்ன ஒரு சிலை தானே சொல்கிறான். நிறுத்தினோன்னா அவங்க பட்டர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, வேறு இது வெயில் அதிகமாக இருக்கிறது, பெருமாளை சீக்கிரம் நாங்கள் வந்து கருட சேவை முடிந்து கோயிலுக்குள்ளே கொண்டு போகணும், ரொம்ப காலதாமதம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெருமாளுக்கு நான் வேர்க்கவா போகுது, ஏன்னா இது என்ன சிலை தானப்பா அப்படின்னு அவன் சொன்னதாகவும், அப்போ கோபப்பட்ட பட்டர் வந்து அவன்கிட்ட ஒரு துணியை உருவி பெருமாளோட மேனியில் அப்படி ஒத்தடை மாதிரி தட்டி கையில் கொடுத்தப்ப அந்த துணியெல்லாம் ஈரமாக இருந்ததை அவன் உணர்ந்தானான், ராபர்ட் கிளைவ். அப்போ அவனே மனது மாறி அந்த ஆங்கிலேயன் ராபர்ட் கிளைவே வரதராஜ பெருமாளுடைய பக்தனாக மாறினதாக வரலாறு இருக்குது. மகரக்கண்டின்னு ஒரு மிகப்பெரிய அணிகலன், தங்கத்தினாலான அணிகலனை பெருமாளுக்கு கொடுத்துருக்கான். இன்னமும் அவருடைய மேனியிலே அது வந்து சூற்றப்படுகிறது, போற்றப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அவருடைய மேனியிலே இன்றைக்கி அதை வந்து அணிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான. அதே மாதிரி இன்னொரு அங்கே போயிட்டு நாங்கள் பெருமாளை பார்த்துட்டு பள்ளி தோஷம் இந்த மாதிரி சகல தோஷங்களுக்கு இங்கே வந்து தங்க பள்ளி இருக்காங்க, போய் தொட்டு வணங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அது பள்ளி தோஷம்லாம் சொல்லுவாங்க. அதை போய் பார்த்தா அதில் ஒரு கதை இருக்குது. கௌதம முனிவர்கிட்ட ஹேமன் சுக்லன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுடைய சீடர்கள். என்னுடைய வேலை என்னன்னா, காலையில் அவர் பூஜை செய்வதற்கான யாக குச்சி அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு புனித நீர் எடுத்துக்கொண்டாதான் அவர்கிட்ட கொடுக்கணும், அவர் பூஜைக்காக யாகம் பண்ணுறதுக்காக. இது அவங்களுடைய ஒர்க்கு. அப்படி ஒரு நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கௌதம முனிவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, தண்ணியை ஓப்பன் பண்ணும்போது அதில் 2 பள்ளி குதித்து ஓடிடுச்சு. அப்போ அசுத்தமாகிவிட்டது, இறைவனுக்கு படைக்க வேண்டிய நீர்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்கள் 2 பேரும் பள்ளியாக போயிருங்கன்ட்டு சபிச்சிடுறார். ஸோ அவங்க வருத்தப்பட்டு அதுக்கு பாப விமோசனம் என்னென்னு கேட்கும்போது, நீங்கள் அத்திமலை, இந்த அத்திகிரிங்கிற இதில் இருக்கக்கூடிய வரதரை நீங்கள் போய் பாருங்கள், அங்கே இருங்க, அங்கே இந்திரன் வந்து ஐராவதமாக வந்து வரதனை பார்க்க வரும்போது உங்கள் சாபத்தை வரதராஜன் தீர்த்து வைப்பாருன்னு சொல்கிறான். அப்போ அவங்க அதில் போய் அந்த வரதராஜனுக்கு பண்ணியே மண்டபத்தில் பள்ளியாகவே இருக்கிறதாகவும், ஒரு நாள் அவங்க சொன்ன அந்த காலகட்டத்தில் ஐராவதமாக இந்திரன் வந்து வரதரை வணங்க வரும்போது வரதராஜன் அவர்களுக்கு சாப விமோசனம் அளிப்பதாகவும், அப்போ நீங்கள் தங்க பள்ளியாக வெள்ளி முலாம் பூசி அங்கே பள்ளியாகவே நீங்கள் இருந்து அதை தரிசனம் பண்ணுவவங்களுக்கு நீங்கள் பாப தோஷங்களை நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரமளித்ததாக சொல்கிறாங்க. அந்த அவருக்கு வந்து வரதராஜர்னு ஒரு பேர், தேவராஜர்னு ஒரு பேர். ஆக்சுவலாக அங்கே போனப்போ நான் பார்த்தேன், தேவராஜ பாகிமாம் வரதராஜ ரக்ஷமா, அந்த ஒரு வாசகமே எழுதியே வச்சுருக்காங்க. அது ஒரு விசேஷமான வழிபாட்டு வாசகம், ஸ்லோகன். அந்த ஸ்லோகன் படி என்னன்னா, தேவர்களுக்கு அரசனான தேவராஜனே, நீ பாகிமாம் என்னை காத்தருள வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி வரதராஜ ரக்ஷிமாம், வரதராஜனா வரங்களை கேட்ட வரங்களை, பக்தர்கள் கேட்ட வரங்களே அள்ளித்தரக்கூடிய அரசன் வரதராஜன், வரமளிக்கும் அரசன். அவன் ரக்ஷிமா, என்னை ரட்சித்து காக்க வேண்டும், அதான் லக்ஷ்மா அப்படின்றது தான். அது வந்து ஒரு துதி பாடல்களாகவே அந்த இதில் அமைந்தது, அந்த க்ஷேத்திரத்துக்கே உள்ள ஒரு சிறப்பு. அப்புறம் அது அல்லாமல் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் மேலாக அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த அனந்த சரஸ் என்ற அந்த தீர்த்த குளத்தில் ஒரு மண்டபத்துக்கு கீழே சயன வடிவில் 40 ஆண்டு கால தவம், 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் வர்றார். சமீபத்தில் கூட 2019 அப்படின்னு நினைக்கிறேன் வெளியில் வந்தார். 48 நாட்கள் அந்த அனந்தசரஸ் குளத்தை வற்ற வைத்து அந்த மண்டபத்தின் கீழே ஒரு பெரிய ஒரு அறை இருக்கும், அதில் சயனித்திருக்கக்கூடிய அத்தி மரத்திலான அத்தி வரதரை எடுத்து வந்து நம்ம வந்து வசந்த மண்டபத்தில் வைத்து பக்தர்கள் தரிசனம் செய்ய மிக பிரபலமாக அமைந்த நிகழ்வு அது. 40 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறதுனால மிக பிரம்மாண்டமாகவும் பெரிய அளவிலும் நடைபெற்ற நிகழ்வு. அந்த நிகழ்வில் 24 நாட்கள் மொத்தம் 48 நாள் இருப்பார்.
நாமளே பார்த்துருக்கோம். 24 நாள் வந்து சயன கோலத்திலும் 24 நாள் நின்ற கோலத்திலும் இருப்பார் அத்தி வரதர். அவரை அந்த இருக்கிறார் அந்த குளம், அந்த குளத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மண்டபத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் சரி எங்கே போனாலும் வந்து பிரசாதம் சாப்பிட்ணும்ல, அதுலேயும் ஒரு விசேஷம் அந்த வரதராஜ பெருமாளில் என்னன்னா காஞ்சிபுரம் இட்லி. அந்த இட்லி பல்வேறு பொருட்களை கொண்டு இட்லினா இட்லி அப்படியே சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த சைஸே வேறு மாதிரி பெருசாக இருக்குது. அதில் நெய் பல்வேறு பொருட்கள் அது கலந்து நார்மலாக இருக்கிற இட்லி இல்லாமல் பல்வேறு பொருட்கள் கலந்து அது ஒரு நைவேத்தியம் மாதிரி பண்ணி அந்த காஞ்சிபுரம் அதுக்கு மேலே ஒரு சட்னி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பிரசாதம் ரொம்ப இதுவரை நான் வந்து சாப்பிடாத இட்லி. காஞ்சிபுரம் இட்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி அது காஞ்சிபுரத்துக்குன்னு ஒரு ஃபேமஸ் போல், அதில் ஒரு ஊரில் 2 கடையில் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். பட் ஆனால் அது வந்து வரதராஜ பெருமாளுக்கு உரிய பிரசாதம் என்பது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு பெருமாள் கோயிலில் ஒரு முழு திருப்தியான தரிசனம். மறுபடியும் நான் சொல்கிறேன், அவர் நின்ற மேனியில் அந்த உருவத்தை போய் பார்க்குறது கண்கொள்ளா காட்சி. அதில் வந்து எனக்கு டவுட்டே இல்லை. நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவரை பார்க்குறதுக்கு. அவ்வளோ அது என்ன 8லேருந்து 10 அடி இருக்கும் போல். அது அவ்வளோ உயரமாக அவர் வந்து அபய இதோட நிற்கிறது வந்து அலங்காரத்தோடு நிற்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இதாக இருந்தது வரதராஜ பெருமாள். ஒன்றுன்னும் நீங்கள் ஆக்சுவலாக நான் இந்த ஒரு முக்கோணம் மாதிரி யோசித்து பார்த்தேன். திருப்பதியில் உள்ள ஒரு தோற்றத்தையும், அது ஒரு கம்பீரமாக ஸ்ரீரங்கத்தில் சைனகோலத்தில் இருக்கிறதையும், அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ, இது 3 சிறப்பான வடிவங்கள்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். பெருமாளின் 3 சிறப்பான வடிவங்களில் ஒன்று என்னை பொறுத்தவரையிலும் இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். அவ்வளோ அற்புதமான அந்த தரிசனம் முடித்து வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்புறம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் கருட சேவைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு புகழ்பெற்ற பண்டிகை நிகழ்ச்சி. அது வந்து ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதை சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, கருட சேவை வரும்போது ஒரு நொடி வந்து சாமியோட முகத்தை இப்படியே மறைக்கிறாங்க குடையினால். இது என்ன, இது ஒரு வித்தியாசமாக, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணிடுச்சு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு ஒரு பார்க்கும்போது கேள்விப்பட்டோன்னே அவங்க சொன்னாங்க, ஒரு பக்தர் சோளிங்கர் பக்கத்தில் இருக்கு, இங்கே சோளிங்கருங்கிற ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து ஒரு பக்தர் ஒவ்வொரு முறையும் தவறாமல் கருட சேவைக்கு வந்து வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்வாராம் ஒவ்வொரு வருடமும். அவர் வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர் ஒரு முறை வர முடியாமல் போயிடுச்சான். அப்போ அவர் வந்து மிக மிக வருத்தப்பட்டிருக்கிறார். என்னடா நம்மளால் பெருமாளை பார்க்க முடியல இந்த தடவை கருட சேவையில் அப்படின்னு சொன்ன உடனே சோளிங்கரில் ஒரு ஆலயத்தின் குளக்கரையிலேருந்து அவர் வருத்தப்பட்டு இருக்கும்போது அந்த ஒரு நொடி அந்த கருட சேவை காட்சியை வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்திலே காண்பித்த பக்தருக்கு அருளிய அந்த கருட சேவை காட்சியை ஒரு நொடி இவருக்கு காண்பித்ததாகவும், அதனால் அந்த ஒரு நொடி மட்டும் காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு வருடமும் கருட சேவை நடைபெறும்போது அந்த ஒரு நொடி கொடை வைத்து மறைத்துருவாங்களாம். ஏன்னா அவர் அந்த ஒரு நொடி வந்து அவர் பக்தனுக்கு சோளிங்கருக்கு போய் காட்சி கொடுக்கறதா ஒரு ஐதீகம். ரொம்ப ஒரு அற்புதமான அது ஒரு ஸ்டோரி இதில் அமைந்திருந்தது. வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சிறப்புகளில் இதுவும் ஒன்று. ராபர்ட் கிளைவ் பற்றி சொன்னோம், ஹேமந்த் சுக்லன் பற்றி சொன்னோம். மாதிரி பெரிய அது பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒவ்வொரு அரசர்களும் செய்த ஒரு திருப்பணிகளின் காரணமாக நல்ல அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள். அதில் அப்படியே அந்த ஒவ்வொரு இதுலேயும் அந்த சங்கிலி மாதிரி கல்லுலேயே தொங்க விட்டுருக்காங்க. அது ஒரு சிறப்பை நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு கற்றலினுடைய வேலைப்பாட்டின் கீழேயும் அந்த ஒரு சங்கிலி மாதிரி தொங்குவதையும் பார்த்தோம். அவ்வளோ நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளும் அதிகமாக அமைந்த ஆலயம் காஞ்சி. உங்களுக்கு பல்லவ மன்னர்கள் தான் கல்லிலே சிலை செய்தவர்களில் மிக மிக புகழ்பெற்றவர்கள். அதுலேயும் இந்த அதனுடைய ஒவ்வொரு இன்ச்சும் அதனுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம வந்து காஞ்சிபுரத்தின் பல்வேறு கோயில்களிலும் உணர முடிகிறது. கைலாசநாதர் ஆலயம் அது ஒரு கவித்துவம் நிறைந்த ஆலயம், கலைநயமிக்க ஆலயம். அது மாதிரிலாம் மனிதர்கள் கூட இனிமேலாம் படைக்க முடியுமான்னு தெரியாது. காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் அது சிற்பக்கலையின் உச்சம். அப்போ சிற்பக்கலையின் உச்சமான இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை நீங்கள் காஞ்சிபுரத்தில் காணலாம். அற்புதமான ஊர், மிக பிரம்மாண்டமான நகரேஷு காஞ்சின்னு தான் நான் ஆரம்பித்தேன். இந்த நகரேஷு காஞ்சியில் சிவகாஞ்சி பார்த்தோம், விஷ்ணு காஞ்சி பார்த்தோம், ஏகாம்பரேஸ்வரர் பார்த்தோம், காஞ்சி காமாட்சி பார்த்தோம்,
வரதராஜ பெருமாள் பார்த்தோம், அற்புதமான தரிசனம். அனைவரும் காஞ்சிபுரம் இதோ நிறைய பேர் போயிருப்பீங்க. நீங்கள் போகாதவர்கள் சென்று காஞ்சிபுரத்தின் ஆன்மீக அனுபவத்தை உணர்ந்து வாருங்கள் என்று உங்களையெல்லாம் அன்போடு அழைக்கின்றேன். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.